சென்னை மெரினாவில் நடைபெற்ற இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் சோகம். கூட்ட நெரிசல் மற்றும் வெயிலின் தாக்கத்தால் சிகிச்சை பலனின்றி 5 பேர் உயிரிழப்பு. சென்னை மெரினாவில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த போதிய காவலர்கள் நியமிக்கப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களின் பாதுகாப்பில் அரசு அக்கறை காட்டவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். விமானப்படை கோரியதற்கு மேலாகவே தமிழக அரசால் அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தரப்பட்டன. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். விமான சாகசம் முடிந்த பின் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி தவித்த பொதுமக்கள். பல இடங்களில் சாலைகள் மூடப்பட்டதாக புகார். காவல்துறையால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் ஆதங்கம். விமான சாகசத்தை காண ரயில் நிலையங்களில் குவிந்த மக்கள். சென்னையில் நேற்று ஒரே நாளில் புறநகர் ரயில்களில் 3 லட்சம் பேர் பயணம் செய்ததாக ரயில்வே தகவல். அரசு நிகழ்ச்சிகளில் கட்சி சின்னம் சார்ந்த டி-ஷர்ட்டுகளுடன் உதயநிதி பங்கேற்பதாக புகார். அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. குலத்தொழிலை மீண்டும் கொண்டுவர முயற்சிக்கும் பாஜக நிர்வாகி வானதி சீனிவாசனை வன்மையாக கண்டிக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் காட்டம். விஜயதசமியை ஒட்டி தமிழ்நாட்டில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் RSS பேரணி. சீருடை அணிந்து கையில் கொடியேந்தி ஏராளமானோர் ஊர்வலம். மாலத்தீவுகள் அதிபர் முகமது மொய்சு அரசுமுறை பயணமாக இந்தியா வருகை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று சந்திப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் முத்துப்பந்தல் வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. 4 மாட வீதிகளில் திரண்டு ஏராளமான பக்தர்கள் தரிசனம். வட மாநிலங்களில் களை கட்டும் நவராத்திரி திருவிழா. பார்வையாளர்களை கவர்ந்த பாஜக MP ஹேமமாலினி கலை நிகழ்ச்சி. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அசத்தல். வங்கதேசத்திற்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.